ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு மின்னல் வேகத்தில் பணம் தரும் பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே பணத்தை தங்கள் பக்கம் ஈர்த்துக்கணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் பணத்தை அவ்வளோ லேசாக நம்மளால் சம்பாதிச்சிட முடியாது. அதே மாதிரி நம்ம பக்கம் ஈர்க்கவும் முடியாது. பணத்தை நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு தனி திறமை இருக்கணும். பணத்தை ஈர்த்து அதை நம்ம கையிலேயே நம்மிடமே நிரந்தரமாக இருக்க வைக்கிறதுக்கான ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, அந்த வேலையில் நீங்கள் மேலும் மேலும் முன்னேறணும், பெரிய பெரிய பதவிகள் உங்களுக்கு கிடைக்கணும், நிறைய சம்பளம் கிடைக்கணும், சம்பள உயர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லியுமே நீங்கள் வேலைக்கு போகும்போதும் சரி, தொழிலுக்கு போகும்போதும் தினமும் நெற்றியில் இந்த ஒரு திலகத்தை வச்சுக்கிட்டு போங்க. ஒரு தொழில் தொடங்குறீங்க, இல்லது நஷ்டத்தில் போகக்கூடிய தொழிலை லாபமாக மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தினமும் நீங்கள் தொழிலை நடத்த போகும்பொழுதும் வியாபாரத்திற்காக போகும்பொழுதும் இந்த ஒரு பொட்டை நீங்கள் நெத்தியில் வச்சுட்டு போங்க. பணத்தை ஈர்க்கக்கூடிய சந்தன திலகத்தை எப்படி நம்ம தயார் செய்கிறது, எப்படி நெற்றியில் வச்சுக்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். எப்பொழுதுமே சந்தனங்கிறது சாதாரண ஒரு விஷயந்தான். ஆனால் அதில் சில சூட்சமங்களை நம்ம கையாண்டோம்னா நிச்சயமாக பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு ரகசியம் நமக்கு பிறக்கும். ஒரு சின்ன கிணம் எடுத்துக்கோங்க, அதில் சுத்தமான சந்தன பொடியை போட்டுக்கோங்க. நீங்கள் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய சந்தன பொடியை வாங்கக்கூடாது. நாட்டு மருந்து கடையில் சுத்தமான சந்தன மரக்கட்டையிலேருந்து எடுத்த பொடின்னு கேளுங்க, கொடுப்பாங்க. அதை தான் நீங்கள் பரிகாரத்துக்கு பயன்படுத்தணும். அப்போ தான் நமக்கு முழு பலன் கிடைக்கும். சின்ன கிண்ணத்தில் அந்த சந்தன பொடியை போட்டு கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடியை அதில் சேர்க்கணும். கொஞ்சம் பன்னீர் விட்டு அதை கலந்து நீங்கள் பூஜை அறையில் வச்சுக்கோங்க. நீங்கள் செல்வ செழிப்பில் உயர்ந்து நிற்கக்கூடிய நம்ம பெருமாள் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட படத்துக்கு முன்னாடி இந்த கிண்ணத்தை வைங்க. அப்படி பெருமாள் படம் இல்லைனாலும் மகாலட்சுமி அம்மாவோட படத்துக்கு முன்னாடி இந்த கிண்ணத்தை நீங்கள் வச்சுடுங்க. ஒரு அரச மர குச்சியை நீங்கள் எடுத்துக்கணும். அரச மர குச்சியை முதல்ல பெருமாளோட பாதங்களில் வச்சு அதுக்கப்புறம் இந்த சந்தனத்தில் தொட்டு அந்த குச்சியில் ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய சந்தனத்தை தான் உங்கள் நெற்றியில் வச்சுக்கணும். கையால் சந்தன திலகத்தை எடுத்து நெற்றியில் வச்சுக்கிறதுக்கு பதிலாக நம்ம அரச மர குச்சியில் எடுத்து இந்த சந்தனத்தை வச்சுக்கிறோம். இதுதான் இந்த பரிகாரத்தில் மறைந்திருக்கக்கூடிய ஒரு சூட்சமம். இது பெருமாளோட ஆசீர்வாதமும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும்போது இதில் ரெட்டிப்பு பலன் உங்களுக்கு கிடைக்கும். பணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது, ஏதாவது ஒரு புதிய ஒப்பந்தம் கையெழுத்து போடும்போது இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு தினமுமே பணவசியம் தேவைனாலும் தினமும் இந்த திலகத்தை நீங்கள் நெற்றியில் வச்சுக்கிட்டு போகலாம், தவறு இல்லை. இதில் நீங்கள் நினைக்கலாம், இது சாதாரண சந்தன பொட்டு தானே, இதை வச்சுட்டு போகிறதுல என்ன இருக்குது, இது டெய்லி தான் நாங்கள் வச்சிட்ருக்கோம், எங்களுக்கு எங்கே பணம் சேருது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாங்க. அப்படி கிடையாது. இதில் நம்ம எப்பொழுதும் சந்தனத்தை குழைச்சி நெத்தியில் நம்மளே கையால் இட்டுக்கிட்டு போவோம். ஆனால் இந்த அரச மர குச்சியை வைத்து அதன் மூலமாக எடுத்து நம்ம இந்த திலகத்தை வைத்து கொள்ளும் பொழுது இதில் ஏற்படக்கூடிய பணவசியம் அபரிவிதமானது. அரச மரத்தில் அனைத்து தேவர்களும் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அரச மரத்தில் மூர்த்திகள் வாசம் செய்கிறாங்க. மகாலட்சுமி தாயாரும் பெருமாளும் அதில் நிரந்தரமாக இருக்காங்க. அதனால தான் அரச மரத்தை 6 மணிக்கு மேலே தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அரச மரத்தை இலையை பறிக்கும் பொழுது ஒரு சில நாட்கள் இருக்குது. அந்த நாட்களில் தான் நம்ம அந்த இலையோ குச்சோ அதை நம்ம பறிக்கணும். மற்ற நாட்களில் அதை தொடுவதுங்கிறது நமக்கு தேவையில்லாத கஷ்டத்தை உண்டு பண்ணும், வீண் விரயங்கள் ஏற்படும். அரச மரத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம தனி வீடியோ ஒன்று போடலாம். இப்போது நீங்கள் இந்த ஒரு பணத்தை நீங்கள் ஈர்க்கணும், பணத்தை வசியம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வேலையில் முன்னேற்றம் வரணும், வியாபாரத்தில் முன்னேற்றம் வரணும் அப்படின்னா டெய்லியுமே நீங்கள் இந்த சந்தன பொடியோட ஏலக்காய் பொடியும் சேர்த்து நீங்கள் பன்னீர் சேர்க்கணும். தண்ணீர் கிடையாது, பன்னீர் சேர்த்து நீங்கள் குழைத்து நீங்கள் வச்சுக்கிட்டு போகும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய நீங்கள் போகக்கூடிய காரியம் ஜெயமாகும். உங்களுடைய பணம் வசியங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். பணம் ஈர்ப்புங்கிறது உங்ககிட்ட பணம் எந்த வழியிலையாவது உங்கள் கைக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நான் இந்த திலகத்தை மட்டும் வச்சுக்கிறேன், நான் வேலைக்கு போக வேணாமான்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. நம்ம உழைப்போடு இந்த ஒரு முயற்சியும் இந்த ஒரு பரிகாரத்தையும் சேர்த்து செய்யும் பொழுது நம்ம உழைப்பிற்கேற்ற ஊதியம் நம் கைக்கு கிடைத்தாலும் வீண் விரயங்கள் ஆகாமல் அது பாதுகாக்கும். நிச்சயமாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் இதை செய்து பாருங்கள், ஒரு முறை செய்து பாருங்கள். கண்டிப்பாக ஒரு 48 நாள், ஒரு மண்டலம் நீங்கள் இதை செய்து பாருங்கள். எந்த ஒரு பரிகாரமும் எந்த ஒரு வழிபாடும் 1 நாள் 2 நாளில் நீங்கள் பண்ணிட்டு விட்டுறாதீங்க. ஒரு மண்டலம் 48 நாட்கள் நீங்கள் இதை தொடர்ந்து செய்யும் பொழுது இதனுடைய
இதோடைய பலன் வந்து நமக்கு அபரிவிதமாக கிடைக்கும், ரெட்டிப்பு பலன் கிடைக்கும். முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு முழு வெற்றி கிடைக்கும். மகாலட்சுமி தாயாரின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டை செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.